Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 224. ஓபன் பண்ணா அந்த பொடிப்பைய ட்ரிம்ம காட்டுறாங்க. அவன் பயத்துல குடு 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 குடுன்னு அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடுவான். அப்படியே கட் பண்ணி அங்க இருக்க கிராமத்தை காட்டுறாங்க. அங்க இருந்து எல்லாத்துக்குமே பழைய மெமரி சுத்தமா இல்லல. இப்ப அவங்களுக்குமே பழைய மெமரிஸ் எல்லாம் திருப்பி வந்துருச்சு. இதுல காமெடி என்னன்னா, அங்க நமி தங்கி இருந்தாலே ஒரு ஹோட்டல், அதுல இருந்தது மேனேஜரே இல்லையாமா, கெஸ்டா வந்தவரு. மேனேஜர் பார்த்தா கெஸ்டா ரூம்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். மொத்தத்துல எல்லாருமே மென்டல் புடிச்சு குழம்பி போய் தெரிஞ்சிருக்காங்க. சோ இப்ப யாரு அவங்க மெமரிஸ் என்ன, அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க, இது என்ன இடம்னு ஒண்ணு விடாம எல்லாமே பக்காவா மைண்டுக்கு வந்துருச்சு. எனக்கு பழைய மெமரி எல்லாம் வந்துருச்சுன்னு அம்பட்டுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த டைம் ட்ரிம் அந்த கிராமத்தோட நடுவுல போய் நின்னுட்டு பெரிய பஞ்சாயத்துன்னு கத்துவான். அந்த டைம் ட்ரிம்மோட அம்மா அங்க வருவாங்களா, அவங்கள பார்த்தவனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே கட்டி பிடிச்சு கதறி அழுவான். இப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான டவுட், இவங்க மெமரிஸ் எல்லாம் எப்படி காணாம போச்சுன்னு. உடனே அந்த பொடிப்பா என்ன சொல்லிடுவான், நம்ம மெமரிஸ் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டது காட்டுக்குள்ளதான் இருக்குது, நான் பார்த்தேன்னு சொல்லுவானா. எல்லாருமே பீதி ஆயிருவாங்க. இங்க ஜோரோ கத்திய வச்சுட்டு பயங்கர கொலவெறியோட வருவானா. அந்த டைமுங்கும் போது இந்த சீஹார்சி ஏதோ சொல்லி கத்திட்டு இருக்கும். என்ன சொல்லுதுன்னா ஜோரோவா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காமா. இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே உசோப்பு கதறி அழுவான். பின்ன ஜோரோ தான் இருக்கலே ரொம்ப பயங்கரமான ஆளு. அவனை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றான்னா கண்டிப்பா வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பான்ல. அது வேற அதோட பிபி வாயை வச்சு ஏதோ சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும். எங்க ஜோரோவோட கண்ணுல அப்படி ஒரு பயங்கரமான வெறி. உசோப்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடுங்குவான். மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன இவன் இப்படி இருக்கானேன்னு பயத்துல லுக்கு விட்டுட்டே இருப்பாங்களா. நம்ம சஞ்சி என்ன பண்ணுவான், இவனால எப்பவுமே தொல்லதான், அதனால ஒரு கை நீ இவனை பாத்துறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். அந்த டைம் அந்த சீஹார்சி ஏதோ சவுண்ட் விட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன சொல்லுன்னா, அதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்காமா. இங்க நம்ம சஞ்சி போன வேகத்துக்கு ஓங்கி ஒரே மிதி. ஜோரோ அதை தடுக்கிறதோ இல்ல திருப்பி அட்டாக் பண்றதோன்னு எதுவும் பண்ண மாட்டான். அப்படியே நின்னுட்டே இருப்பான். சஞ்சி அடிக்கி அந்த இடமே பொலந்துரும். அப்போ எந்த அளவுக்கு வெறித்தனமா அடிச்சிருக்கான். இப்ப அவன் எப்படி அட்டாக் பண்ண போறான்னு பார்த்தா, அவன் கேஷுவலா ஏண்டா அறிவு கட்ட பண்ணி முட்டா பைய குக்கு ஏண்டா குறுக்க வந்து உசர வாங்குறாமா அப்படின்னா ஜோரோக்கும் மெமரி வந்துருச்சு. அப்பதான் சஞ்சிக்கே கொஞ்சம் நிம்மதி. ஆனா சண்டை போட்ட போஸ்ட்ல அப்படியே நின்னுட்டு இருப்பானுங்களா. அந்த டைம்னு பார்த்து லூஃபி அங்க வர ஜோரோ அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சு என்ன பண்ணிடுவான், இதோ வந்துட்டேன்னு அப்படியே மரத்தை புடிச்சிட்டு பின்னாடி வரைக்கும் போய் ஜோரோன்னு கத்திட்டு பாஞ்சு வந்து 3 பேத்தோட வச்சு சேர்த்து அடிச்சு தூக்கிட்டு போவான். இருக்கிற பஞ்சாயத்துல இவன் வேற குட்டையை குழப்பிட்டு இருக்கானேன்னு நேரா போய் அங்க இருக்க பாறையில இடிச்சு விழுவாங்க. அப்ப நம்ம ஜோரோ லூஃபிய போட்டு அமுக்கி, ஏண்டா லூஃபி எருமை, ஏண்டா அப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துவான். எது லூஃபியா அப்படின்னா ஜோரோவுக்கும் மெமரி வந்துருச்சுன்னு அப்பதான் நிம்மதியாவாங்க. ஆமா வந்துருச்சு, அதுக்கு என்ன போம்பான். சஞ்சி உடனே அவன் மூஞ்ச இழுத்து புடிச்சு, மெமரி வந்துருச்சுன்னா இப்படி இழிச்சாமே நீங்க வரணும், அதை விட்டுட்டு யானை விட்ட போட்ட மாதிரி மூஞ்ச வச்சுட்டு வந்தீங்கன்னா வீதியா இருக்காதாடான்னு கத்துவான். உடனே ஜோரோ லூஃபிய வச்சு அவனை ஒரே அடி அடிச்சு தள்ளிட்டு கொஞ்சம் சைலண்டா இருக்கடான்னு கத்துவான். அந்த டைம் லூஃபி மண்டை வீங்கி எந்திரிச்சு பார்த்துட்டு, ஆமா யாரு நானுன்னு கேட்பான். ஐயோ ஆரம்பிச்சுட்டானுலே, இவனுக்கு அட்டுவலியா தாங்க முடியன்னு உசோப்பு புலம்பி தள்ளுவான். சரி ஓகே, இப்போதைக்கு எல்லா பஞ்சாயத்தும் ஓவர். அத்தனை பேருக்குமே அவங்க மெமரிஸ் திரும்பி வந்துருச்சு. ரோபின் மட்டும் நிஜமான கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிக்கலன்னா இந்நேரத்துக்கு இவங்களால மெமரிஸ் எல்லாத்தையுமே திரும்பி வாங்கி இருக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லாம் மாத்தி வழக்கம் போல வாயிலேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஜோரோ நேரா அந்த தண்ணிட்ட வந்து நின்னுட்டு, எங்க போச்சு அது, கையில கிடைச்சா பிதிக்கிருவேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆஹா வெளியில நம்மள பொழக்கறக்காண்டி ரெடியா நின்னுட்டு இருக்காங்கன்னு பயந்து போய் தண்ணிக்குள்ள போகுமா. ஆனா அது அப்படி கீழே போனாலுமே அதோட பபிள்ஸ் எல்லாம் மேல வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு அது எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்டா இது கலரை மாத்திக்கிட்டு அங்க எங்கன்னு ஓடிட்டு இருந்துச்சுன்னா இதை கண்டுபிடிக்க முடியாதா என்ன, லூசா இதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பானுங்க. ஜோரோ தான் செம்ம காண்டாயி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட மெமரிஸே நீ ஆட்டைய போடுவேன், உன்னெல்லாம் உப்பு தண்ணியில ஊற போட்டு ஓட விட்டு அடிக்கணும் டுபுக்குன்னு தண்ணியில ஊச்சி அதை போட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு கிடப்பான். உடனே உசோப்பு ஜோரோ மாதிரி பேசுறானாமா, நான் இப்போ அதை எப்படியாச்சும் புடிக்க போறேன், ஏன்னா இப்போ நான் சீரியஸ் ஆயிட்டேன்பா. அவன் பேசுறதை கேட்டு எல்லாத்துக்குமே சிரிப்பா வரும். உடனே ஜோரோ நான் ஒரு வழியா அதை புடிச்சிட்டேன்பா. உடனே உசோப்பு அப்படின்னா நீ அதை விட போறேன்பானா. யாராலையும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, காட்டுத்தனமா சிரிப்பாங்க. உடனே ஜோரோ வாய முறா உசோப்புன்னு கத்திட்டு இருப்பானா. அப்ப அந்த நோக்கோ நான் என்னோட ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ண போறேன்னு டெரரா சொல்லும். என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தா டப்புன்னு வாயில இருந்து புகையா அடிச்சு விட்டு நம்ம ஜோரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரும். அப்ப அதோட கண்ணை பார்க்கணுமே பயங்கரமா க்ளோ ஆகுமா. திடீர்னு அந்த புகைக்குள்ள இருந்து சில பேர்த்த வர வைக்கும். அதுல முதல்ல யார் வந்தான்னு பார்த்தா பெல்லமர். அதை பார்த்துட்டு நமி ஷாக் ஆயிருவா. அம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னு. அடுத்தது அந்த ஹீரிலுக்கு வருவானா. சாப்பரு தேம்பி அழுவான். இப்படியே நம்ம மாலுக்கு யாரெல்லாம் முக்கியமோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து வருவாங்க. கையா வருவா, குயினா வருவா, மாஸ்டர் ஜெஃப் வருவாரு, ஏஸ் வருவான், ஷாங்க்ஸ் வருவான். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க ஆளுகளை பார்த்து ஆனந்த கண்ணீர்ல பொங்குவாங்க. அப்படி எல்லாருமே இழிச்சா மீனிக்கு மொத்தமா வந்து நிப்பாங்களா. மத்தவங்க எல்லாருமே அவங்க ஆளுகளை பார்த்தவொன்னே சென்டிமெண்டால கவர் ஆவாங்க. ஆனா ரோபினுக்கு யாருமே வரல. ஏன்னா அவன் மெமரியை தான் அதால திருட முடியே. அது என்ன பண்ணுது, மெமரிஸ்ல இருந்து எடுத்த எல்லாத்தையுமே இங்க இமேஜா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்குது. அதோட விடல நம்ம கதையில இது வரைக்கும் வில்லன்களா வந்தானுங்கல்ல, அவனுங்க எல்லாத்தையுமே வர வைக்கும். ஸ்மோக்கரு, அர்லாங்கு, அந்த கிளாஸ்
டிராகடோர்னு எல்லாருமே பேய் மாதிரி வருவானுங்க. இன்னுமே அந்த சீஹார்ஸ் விடல, மாத்தி மாத்தி வித்தை காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த டைம் ஒரு பாம் மாதிரி பிளாஸ்ட் ஆகுமா, என்ன நடக்குதுங்கன்னு எல்லாருமே மிரண்டு போய் பாப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, யாராலையுமே மூவ் பண்ண முடியல. சோரோ தண்ணிக்குள்ள மாட்டிட்டான், மத்தவங்க எல்லாம் வெளியில அசைய முடியாம நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீஹார்ஸ் ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்குமா, என்ன பேசுன்னு லூஃபி கேப்பான். அதாவது அந்த சீஹார்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லுதாமா. அட என்னன்னா, இதுவே இந்த வில்லேஜ்ல கலெக்ட் பண்ண எல்லா மெமரிஸையுமே தொலைச்சிருச்சாமா. பட் இருந்தாலுமே நம்ம ஆளுகளோட பிரீஷியஸான மெமரிஸ் அதுக்கு கிடைச்சிருக்கு, அதனால என்னால அதை செய்ய முடியும்னு சொல்லும். என்னடா செய்ய போகுதுன்னு கேட்டா தெரியல. அந்த டைம் அதோட கண்ணுக்கு முன்னாடி ஏதோ டிராகன்ஸ் மாதிரி ஒன்னு பறேந்து வரும். அதை பார்த்து ஏதோ ஒன்னு சொல்லிட்டு அதோட பவரை யூஸ் பண்ணும். என்ன சொல்லுனா, இந்த டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்றதா இல்ல, எப்படியாச்சும் யூஸ் பண்ணி வேலையை முடிய போறேன்னு பயங்கரமா அதோட பவரை ரிலீஸ் பண்ணும். அதனால என்ன ஆகும், நம்ம ஆளுகளோட மெமரிஸ் எல்லாம் மறுபடியுமே ரீகலெக்ட் பண்ணப்படும். ஐ மீன் மெமரிஸ் எல்லாத்தையுமே ஆட்டைய போடுது. அப்படியே அது ஆட்டைய போட்டு பயங்கர டெரரா பெரிய சைஸுக்கு மாறதோட அதானே என்னடா சீக்கிரமாவே மெமரியை கொண்டு வந்துட்டாங்களேன்னு பார்த்தேன். அதான் வச்சிருச்சே பயங்கரமான செக்கு. அப்படி மெமரிஸ் எல்லாத்தையுமே அது உறிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் பெரிய சைஸ் பலூன் மாதிரி ஊதி பறக்க ஆரம்பிச்சிடும். லூஃபி அதை பார்த்துட்டு என்ன கன்றா விடாதும்பா, ஏன்னா மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. கடைசி செகண்ட் வரைக்கும் ஒரு சொட்டு விடாம எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துருச்சு. அதாவது பாட்டுக்கு மேல பறந்து போயிட்டு இருக்குமா. இங்க நம்மளுக்குள்ள மறுபடியும் குழப்பம் ஸ்டார்ட் ஆயிருத்து. ஆமா நீ யாரு, இல்ல 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 முதல்ல நான் யாரு, இல்ல நம்ம எல்லாருமே யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஜோரோ தண்ணிக்குள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வெளியே வருவானா. அவங்கிட்ட இதே மாதிரி கேட்பாங்க. என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும், ஆமா நீங்கெல்லாம் யாருன்னு கேட்பான். அப்ப அந்த டைம் மேல இருந்து அந்த நோக்கு ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்குமா, என்னன்னு சாப்பர் அதை கேட்டு சொல்லுவான். அது ஒரு வழியா மில்லினியல் டிராகனா மாறி இருச்சாமா. உடனே நம்மள எல்லாம் ஷாக் ஆகி, அப்படின்னா உனக்கு அது என்ன பேசுது என்னன்னு புரியுமா. அட ஆமா இல்ல, நீ ஒரு ரக்கூன் டாக் தானே, உனக்கு கண்டிப்பா புரியும். உடனே எது நான் ரக்கூன் டாகான்னு செமையா ஷாக் ஆவான். ஏன்னா அவனுக்கு அவன் யாருன்னே தெரியாதே. இவனுக்கு பார்த்துட்டு ரக்கூன் டாக்னு சொன்னா அவன் பீதியாகத்தானே செய்வான். இப்ப எல்லாத்துக்குமே குழப்பம். ஒரு பேசுற ரக்கூன் டாக் மேல ஒரு மில்லனியல் டிராகன், என்னையா ஒரே குழப்பமா இருக்குன்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஜோரோ அந்த டிராகன் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அதை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருப்பான். நமிக்கு இங்க வேர்த்து ஊத்திட்டு இருக்கும், என்ன நடந்துச்சு இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு. அட போன டைம் ரோபினுக்கு எதுவுமே மறக்காம இருந்துச்சு, இந்த டைம் ரோபினோட மெமரியுமே சேர்த்து வலிச்சுனக்கிட்டு போயிருச்சு. நான் எங்க இருக்கேன்னு அப்படியே முழிச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம லூஃபி அந்த டிராகனை பார்த்துட்டு நான் அது மேல ஏறி விளையாடணும்பா. சோ பார்த்துட்டு நீ என்ன முட்டாளா, அதெல்லாம் பண்ண முடியாதும்பானா. ட்ரை பண்றதுக்கு முன்னாடி எதையுமே முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுவான். ஆக்சுவலா அவன் முன்னாடி ஜம்ப் பண்ணி ஓடுறதுக்காக தான் பின்னாடி வருவான். அந்த இடமே ஒரு கிளிஃப், பாறையில கால் மாட்டி அப்படியே சொயின்னு கீழே போவான். வந்த வேகத்துல திருப்பி சல்லுன்னு மேல போவான். அப்படி நம்மளு பறையந்து போய் அந்த நோக்கவோ பிடிச்சிருவான். மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. அவனுக்கே தெரியாத அவன் கையை காலு எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணலான்னு. சின்ன வயசு மெமரி வரைக்கும் எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு போல. அதை மொத்தமா வளைச்சு பிடிச்சிக்கிட்டு சூப்பர் ஜாலி செம்மையா இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். லூஃபிக்கே இப்பதான் தெரியுதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அவன் என்ன மனுஷனா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா அவன் மான்ஸ்டரா தான் இருக்கும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க லூஃபி போட்டு அதை கண்டமேனிக்கு அமுக்கிட்டு இருந்தால அதாலேயே முடியல. சோ வாயில இருந்து அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே கேஸா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விட்டுட்டு இருக்கும். அவனை எப்படியாச்சும் கீழே தள்ளி ஒன்னொன்னு கண்டமேனிக்கு ஆட்டும். ஐயோ இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா பாவம் அது கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கும். என்ன பண்ணாலும் இந்த டீம் நம்மள விடாது போலயேன்னு. அது மேல கண்டபடி அழுதுட்டு இருக்கத கீழே இவங்களால நல்லாவே பார்க்க முடியுது. அப்புறம் அது என்ன சொல்லி கத்திட்டு இருக்கோம்னா, என்னைய விடு, நீ என்னைய புடிச்சிட்டு இருக்கனால மெமரிஸ் எல்லாமே லீக் ஆகுதுன்னு சொல்லுமா. நம்மால எல்லாம் முழிப்பாங்க, எது மெமரிஸான்னு. ரோபினுக்குமே ஏதோ சரியில்லைன்னு தோணுமா. அந்த டைமுங்கும் போது என்ன ஆகும், அந்த மெமரிஸ் எல்லாமே அதிகமா வெளியில வந்த உடனே லூஃபியோட மெமரி திருப்பி அவனுக்கு வந்துடும். அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா திருப்பி திருப்பி எங்க மெமரிஸ் ஆட்டைய போட்டுக்கிட்டே இருப்பேன், உன்னை விட மாட்டேன்னு கத்துவான். மறுபடியும் அது ஏதோ ஒன்னு சொல்லுமா. சாப்பரை பார்த்தா அது என்ன சொல்லுதுன்னு கேட்பான். எது நானா சாப்பரான்னு முழிப்பான். இதான் சாப்பரு, அப்புறம் வேற யாரு, அது என்ன சொல்லுதுன்னு சொல்லுமா. நான் ஒரு வழியா மில்லனியல் டிராகனா மாற போறேன், தேவையில்லாம குறுக்க வந்து தொலை பண்ணாத என்ன ஒண்ணு. அப்படியா ஓகேன்னு சொல்லிட்டு கைய விடுவான். என்ன அது கேட்டோடனே லூஃபி விட்டுட்டான்னு பார்த்தா கொலை வெறியில கத்திட்டு இருப்பான். நீ மில்லனியல் டிராகன் ஆகிறதுக்காக மக்களோட மெமரிஸ தான் ஆட்டைய போடுவியா, அதுவும் அவங்களோட பியூட்டிஃபுல்லான மெமரிஸ ஓ மெமரி ஆட்டைய போட்டு வச்சுக்கிற, உனக்கு எவ்வளவு லொல்லு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த நோக்கோ லூஃபி அட்டாக் பண்ண போகும். ஆனா நம்ம லூஃபி கம் கம் பிஸ்டல்னு சொல்லி அதோட வாயிலேயே ஓங்கி ஒரே அடி அப்படியே ஃபிளைங்ல போகும். உனக்கு டிராகன் ஆகி பறக்கணும் அவ்வளவுதானே, இந்த நான் பறக்க விடுறேன்னு ஏர்ல வச்சு அதோட வயித்துல ஒரு மிதி மிதிப்பான். அவ்வளவுதான். அது தின்ன மெமரிஸ் எல்லாமே சல்லுன்னு வெளியில வருமா. அது அந்த போர்ஸுக்கு விண்வெளிக்கே போயிரும். ஒரு வழியா பழையபடி மெமரிஸ் எல்லாம் வந்த உடனே நம்ம ஆளுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மொத்தத்துல எமன் கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம், ஆனா லூஃபி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல. பையன் ஒரு வழியா வச்சு செஞ்சுட்டான்ல. சார் ரைட்டு வாங்க கிளம்பலான்ட்டு அப்படியே பொடி நிறையா போவாங்க. அப்போ ஜோரோக்கு ஒரு டவுட், மில்லனியல் டிராகன்ஸ் எல்லாம் முட்டை போடும் தானே நீ கேப்பான். உடனே நம்ம செஞ்சு ஏன் நீ மெமரிஸ் எல்லாம் தின்னு டிராகன் ஆக போறியா நீ கேப்பான். சோ இப்படியே எல்லாம் மாத்தி மாத்தி ஜாலியா பேசிக்கிட்டே வருவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்னா, மக்களோட மெமரிஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதனால அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் இவங்களை பாராட்டி தள்ள போறாங்க, நம்ம எல்லாத்தையுமே ராஜா மாதிரி கவனிக்க போறாங்க அப்படி இப்படின்னு ஒரே ஆர்வம். இதுல வேற இவங்க அதை கேட்கலாம் இதை கேட்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லிஸ்ட போட்டு போவாங்க. சோ அப்படி ஊருக்குள்ள போய் நின்னுகிட்டு ஓகே 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 எங்களுக்கு இந்த பாராட்டெல்லாம் பிடிக்காத லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணு கத்தி கடப்பாரன்னு எல்லாம் நம்ம ஆளுல நோக்கி வச்சிருப்பாங்க. ஏண்டா என்னாச்சுன்னு கேட்டா, அந்த பொடி பைய ட்ரிம் இது அவங்க தான், அவங்கள விடாதீங்க அட்டாக் பண்ணுங்கப்பா. உடனே கிராமத்து மக்கள் எல்லாம் வெறி கொண்டு அட்டாக் பண்ண வரட்டுவாங்க.
இனி நிப்பாயிலாம் நம்ம ஆளுங்க விழுந்து அடிச்சு ஓடுவாங்க. என்னங்கடா நடக்குது இங்க? நம்ம ஹீரோஸ் ஆச்சே, நம்மளையே இப்படி ஓட ஓட விட்டு அடிக்கிறாங்க, ஒன்னும் புரியலையேன்னு புலம்பிக்கிட்டே போவாங்க. சஞ்சய் வேவரங்கன்னு நம்மகிட்ட கேட்பான். பக்கத்துல தான் இருக்குன்னு குடு குடு குடுன்னு ஓடுவா. இங்க இந்த வில்லேஜ் மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த பைரட்ஸுங்க தான் இவ்வளவு நாளும் நம்ம மெமரிஸ் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டிருக்காங்க, அதனால இவங்களை விடக்கூடாது அப்படி இப்படின்னு கத்திட்டே ஓடுவாங்க. என்னன்னா அந்த ட்ரிம் பையன் நார்மலா மாறினதுக்கு அப்புறம் முதல்ல பார்த்தது நம்ம சஞ்சியோட டெரரான ஃபேஸ், அதுவும் அவன் மிரட்டி வேற அனுப்பியிருப்பான். இப்ப என்னதான் இவங்க நல்லவங்கன்னு சொன்னாலும் அவங்க கண்ணுக்கு இவங்க ஒரு பயங்கரமான பைரட்ஸ், அதனால பேசி எந்த பிரோஜனமும் இல்ல. கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நமி என்ன பண்ணுவா, வேவர் எடுத்துட்டு போய் அத்தனை பேரையுமே அப்படியே இடிச்சு தள்ளிட்டு போவா. பைரட்ஸ்னா சும்மாவா, எங்களை எல்லாம் தடுக்க முடியாதுன்னு பில்டப் வேற. சோ அப்படி ஒரு வழியா எல்லாம் அடிச்சு புடிச்சு கப்பல் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நல்ல வேலை ஏதோ வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு இருந்தா லூஃபி அங்க சோகமா தொங்கிக்கிட்டே நமக்கு பிரான்ஸ் ஸ்டாச்சு எல்லாம் வைப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா மிஸ் ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுவான். உசோப் இருந்துகிட்டு எப்பா இந்த மெமரிஸ் எல்லாம் போனா எவ்வளவு பஞ்சாயத்து, ஏதோ பெரிய கலவரத்தெல்லாம் பண்ணி ஒரு வழியா திருப்பி கொண்டு வட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷமா. ஆனா சஞ்சய் உசோப்பை இன்டைரக்டா குத்தி காட்டுவான். பின்ன மறந்தப்ப கூட உசோப்பு இவங்க எல்லாத்தையுமே அவனோட பைரட்னு சொல்லி அவனுக்கு கீழே வேலை வாங்க பார்த்தான்ல, அந்த விஷயத்த சொன்ன உடனே அப்படியே சமாளிச்சு நெளிவான். உடனே சஞ்சய் ஜோரோவை பார்த்து, நீ மட்டும் தூங்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தே இல்ல, தேவையில்லாம தூங்கி எல்லாத்தையுமே கெடுத்துட்டேமா, என்ன பண்றது, ஜோரோ படுத்தாதான் எழுப்ப முடியாதே, மொட்டா குடிக்கார மாதிரி அவன் மொட்டா தூங்க, ஏதோ லைட்டா அசதியில தூங்கிட்டேன், அதுல என்னடா தப்புன்னு மாத்தி மாத்தி சண்டைய போட்டுக்குவானுங்க. நமி தான் இடையில வந்து தடுத்து, வாய மூடுகடா பப்பரமிட்டாய் மண்டையனுங்களா, மண்டையிலே 4 போட்டேன்னு வை, மறுபடியும் உங்க எல்லாத்துக்கும் மெமரி லாஸ் ஆயிரும், அதனால பேசாம இருங்கன்ட்டு போவா. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ரோபினுக்கு சிரிப்பா வரும். ஆனா அவளோட மெமரிஸை யோசிச்சு பாப்பா, யாரோ ஒருத்தர் அவளை ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும். இப்ப மட்டும் என் மெமரிஸ் திரும்பி வரல, நான் என்ன பண்ணிருப்பேன்னு அப்படியே முழிப்பான். சாப்பர் வந்து பார்த்துட்டு என்னாச்சு நீ கேப்பான். ஒண்ணு லேட்டா அவ பாட்டுக்கு போவா. அவ தான் 3 நாளா தூங்காம உட்காந்துட்டு இருக்கா, இப்ப போய் தூங்க போறா போல. தஞ்சி அவளுக்காண்டி நான் ஹெல்த்தியா ஃபுட் ரெடி பண்றேன்ட்டு போவானா. ஒன்னே லூஃபி எது சாப்பாடா, அதை நான் மறந்துட்டேனேன்னு அடிச்சு புடிச்சு வருவான். எதை மறந்தாலும் இந்த சோத்த மறக்க மாட்டான் போலேன்னு புலம்பி தள்ளுவாங்க. சரி லூஃபி ஜோரோ சண்டை முடிஞ்ச உடனே ஜோரோ கூட பின்னாடி வரலன்னு கேட்டா, ஜோரோ ஒரு கல்லை வெட்டி நம்ம லூஃபிக்கு மேல போட்டானாமா, அதனால உள்ளுக்குள்ள மாட்டிட்டு பையன் வர முடியாம முக்கிட்டு இருந்திருக்கான். அது ரொம்ப ரொம்ப பெரிய கல்லுப்பா, எப்படியா கஷ்டப்பட்டு உடைச்சு தள்ளிட்டு வந்தப்பான்னு எல்லாம் ஜாலியா அப்படி பேசிக்கிட்டே அடுத்த ஐலாண்டுக்கு போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.